ஷியாம் சார், உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். தேர்தல் ஆணையம் இரட்டை இலை வழக்கை இன்றைய விசாரணைக்கு எடுத்திருக்கிறது. ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் இரட்டை இலை வழக்கை தேர்தல் ஆணையம் விசாரிக்கலான்னு உத்தரவிட்டதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த வழக்கு, கேசிபியும் அந்த வழக்குல ஒரு பங்குதாரர், அவரும் நம்ம அரங்கத்தில் இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார் இந்த விவாதத்தில், டெல்லியிலிருந்து இணைந்திருக்கிறார். நீங்கள் இந்த வழக்கு எப்படி போகும், முடிவுக்கு வரும்னு பார்க்குறீங்களா? இது எதை நோக்கி நகர்கிறதுன்னு பார்க்குறீங்க? இந்த முறை முடிவுக்கு வந்துதான் தீர வேண்டும். காரணம் என்னவென்றால், உயர்நீதிமன்றத்தின் நீங்கள் குறிப்பிட்டபடி உயர்நீதிமன்றத்தின் ஆணை, ஆனால் செக்ஷன் 15 ஆஃப் சிம்பிள்ஸ் ஆர்டர் தான். அப்படி என்றால் அதில் ஒரு முக்கியமான விஷயம், உட்கட்சி விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிடுமா என்பது தான். தலையிடுவது என்கிற முடிவு எடுத்தால் அது வேறு விஷயம். பொதுவாக தலையிடுவதில்லை என்பது நிலவரம் அதுதான். அப்படி என்றால் எப்போ ஒரு சின்னம் தொடர்பான வழக்கு அது உருப்பெறுகிறதுனா அந்த 3 டெஸ்ட் தான். சாதிக் அலி காலத்திலேருந்து இருக்கிற டெஸ்ட்டு. காங்கிரஸ் கட்சியோட பழைய பொதுச் செயலாளர், காங்கிரஸ் கட்சி பிளவுக்கு வந்தபோது போடப்பட்ட வழக்கு, இந்திரா காந்தி அம்மா ஜெயித்த பிறகு தான் தீர்ப்பு வந்துச்சு. 3 வகையான பரிசோதனைகள். 3 வகையான பரிசோதனைகளில் 2 பரிசோதனை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் ஆதரவாக இருக்கிறது. அதாவது நம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் மெஜாரிட்டி, எம்பி எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை. 2வது மெஜாரிட்டி என்பது கட்சியின் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை. தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற பட்டியலின்படியான எண்ணிக்கை அதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் ஆதரவாக இருக்குது. 3வதான பரிசோதனை, அதான் இவங்க எல்லாரும் வைக்கிற வாதம் அதுதான். அதாவது கட்சி விதிகளின்படி பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை, விதிகளில் கொண்டு வரப்பட்ட மாற்றம் தவறு. அது எப்போதுமே தேர்தல் ஆணையம் சிவில் கோர்ட்டுக்கு தான் அதை விடுது. என்ன காரணம்னா, அந்த டெஸ்ட்டை நடத்துறதுக்கு தேர்தல் ஆணையத்திட்ட போதுமான வசதிகள் கிடையாது. ஸோ சிவில் மேட்டர். அப்படி சொல்லி தேர்தல் ஆணையம் இந்த வழக்கை முடித்து வைத்து விடுமோ என்பது எனது பார்வை. ஒரு பக்கம் இன்னைக்கு அவர் இந்த சட்டத்துறை சார்ந்து வழக்குகளை தொடர்ந்து இந்த வழக்குகளை அவர் கையாண்ட விதம், அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் வெளியில் பேசும்போது அவர் சொன்னது, இவர்கள் யாருமே இதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார் இல்லையா? அந்த வாதத்தை எப்படி தேர்தல் ஆணையம் பார்க்கும், நீதிமன்றம் பார்க்கும்? சம்பந்தப்பட்டவர்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. காரணம், சம்பந்தப்பட்டவர்களாக இருந்ததுனால தான் நீதிமன்றம் அதை எடுத்துக்கிடுச்சு. சம்பந்தப்பட்டவர்களாக இருந்ததுனால தான் தேர்தல் ஆணையம் விசாரிக்குது. எனவே வழக்கை தொடுத்தவர்கள் அல்லது மனுதாரர்கள் அதிமுகவுக்கு சம்மந்தம் இல்லை என்று அப்படி கூற முடியாது. அதை தாண்டி தான் பார்க்கணும். பார்க்கும்போது ஒரு கட்சியின் சின்னம், இந்த சின்னத்தை முடக்குதல் என்பது அது ஒரு டெம்பரரி நான் யூஸ் தான். அது டெம்பரரி நான் யூஸ் என்கிற அந்த ஆணையை தேர்தல் ஆணையம் பிறப்பிக்கும் போது இந்த 3 வகையான மெஜாரிட்டி பரிசோதனை தான். இதை தாண்டி வேற பரிசோதனையே கிடையாது. எல்லா வழக்குகளையும், சமீபத்தில் எல்லா வழக்குகளையும் இந்த பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் விரும்புவது என்னவென்றால், அதாவது மனுதாரர்கள் விரும்புவது என்னவென்றால், இந்த பரிசோதனையை தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டும். ஏனென்றால் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது. இப்போ புகழேந்தி என்ன சொல்றாரு, ஓபிஎஸ் தான் இன்னமும் ஒருங்கிணைப்பாளர், அவர் தான் கட்சிக்கு அவர் தான் பொதுக்குழு செயற்குழு கூட்ட முடியும், அவருக்கு தான் அதிகாரம் இருக்கு, இப்படியான வாதங்கள் தான் வைக்கப்படுகிறது. கேசிபி ஆரம்பகால மனுதாரர், 2017 முதல் வழக்கு அவரோட வழக்கு, சசிகலா அம்மா காலகட்டத்து வழக்கு. அவருக்கு இந்த வழக்கின் நீண்ட நெடிய பாதையெல்லாம் ரொம்ப அத்துப்படியா தெரியும். அவருக்கும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான வாதம் தான். அவர் வைக்கிற வாதம் அடிப்படை உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்படணும், அந்த பைலாவை தான் அவர் அவருடைய பிரதான வாதமாக அதை தான் வைக்கிறாரு. அவர் அதுதான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதில் அவர் மாறாமல் அதே கருத்தில் நிற்கிறார். ஆனால் அதுக்கப்புறம் நீதிமன்றமே நீங்கள் அந்த 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிதல் இதையெல்லாம் என்டாஸ் பண்ணி தான் அந்த செயற்குழு எல்லாம் செல்லும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்கு. அப்போ இப்போ தேர்தல் ஆணையம் எதை கணக்கில் கொள்ளும்? நீதிமன்றம் சொல்லப்பட்ட இந்த உத்தரவுகள் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் இவர் வைக்கக்கூடிய பைலாவை மாத்திட்டாங்க. பைலா தான் எங்களுக்கு முக்கியம், அடிப்படை உறுப்பினர்களால் தொண்டர்களால் பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது. எதை இப்போ பின்பற்றுவாங்கன்னு பார்க்குறீங்க? கேசிபியோட வாதம் நீங்கள் சொன்னபடி ஆரம்பத்திலேருந்து அதுதான். அது எம்ஜிஆர் காலத்து விதியும் கூட. ஜெயலலிதா அவர்கள் அதை மாற்றவே முடியாதுன்னு ஒரு அடிக்கோடும் போட்டு வைத்திருக்கிறார்கள். ஆனால் தேர்தல் ஆணையங்கள் பொதுவாக அந்த மாதிரியான நுணுக்க பிரச்சனைகளுக்குள்ள போறது இல்லை. என்ன காரணம்னா, அகைன் திருப்பி அது ஒரு சிவில் மேட்டராக தான் மாறுது. சிவில் என்பது உரிமை சார்ந்த விஷயம். அப்போ உரிமை, தொண்டர்களின் அடிப்படை உரிமை, அந்த மாதிரியான ஒரு நுணுக்கமான விஷயங்களுக்குள்ள தேர்தல் ஆணையம் போறது இல்லைங்கிறது தான் பொதுவாக நான் பார்க்கிற விஷயம். அதுதான். இரட்டை இலை வழக்கு என்பது பல வழக்கு. இது முதல் வழக்குல உதயசூரியனுக்கு ஒரே ஒரு வழக்கு தாங்க.
1994-95 காலகட்டத்தில் மதிமுக சார்பாக வைகோ போட்ட வழக்கு தான். அந்த வழக்கில் வந்து கலைஞர் அவர்களுக்கு ஆதரவாக தான் தீர்ப்பு வந்துச்சு. என்ன காரணம்னா இதையெல்லாம் சுட்டி காட்டி தான் அந்த தீர்ப்பு வந்துச்சு. அதற்கு பிறகு சரி, பின்னால் திமுகவில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்த போதும் அது சின்னம் தொடர்பான வழக்காக மாறவே இல்லை. ஆனால் அதிமுக நமக்கெல்லாம் நன்கு தெரிந்தது 88 ஜானகி ஜெயலலிதா மோதலை தொடர்ந்து சமீபத்தில் வந்து 2017 ரெட்டையிலை ஒரு முறை வந்து டெம்பரரி நான் யூஸ் ஆர்கே நகர் 1.0 எலெக்ஷனில் கொடுத்தது வரைக்கும் பல உதாரணங்கள் இருக்கு. இந்த காலகட்டத்தில் சைமல்டேனியஸாக இந்தியா முழுவதும் பல்வேறு வழக்குகள் பல்வேறு கட்சி பிளவுகளில் வந்திருக்கு. உதாரணமாக முலாயம் சிங் யாதவ் அவர் அந்த சைக்கிள் சின்னம் யாருக்கு சொந்தம் என்கிற வழக்கு, சிவசேனா வழக்கு, இது அனைவருக்குமே தெரிந்த வழக்கு தான். எனவே சமீப காலத்து உதாரணங்கள் எல்லாமே தேர்தல் ஆணையம் அதை கணக்கில் எடுத்துக்கொள்ளும் தான் நான் நினைக்கிறேன். எல்லாம் போக தேர்தல் ஆணையம் வந்து ஒருதலைபட்சமாக நடந்துக்குதுங்கிறது அனைவருக்குமே தெரிந்த விஷயம் தான். நான் பெரிசா ஸ்ரீகாலத்திலேருந்து இதை பார்த்துருக்கிறேன். தேர்தல் ஆணையம் எப்போதுமே வந்து அது மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதுபடி தான் அது போகுது. இப்போ இன்றைய தேதிக்கு அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி என்றான பிறகு இதற்காகத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படிங்கிற அந்த வசனத்தோட நம்ம நிறுத்த வேண்டியதுதான். இல்ல, நீங்க சொல்றபடி பார்த்தா ஒருவேளை அந்த வழக்கு இப்ப திரும்ப விசாரணைக்கு தொடங்கி இருக்கிறதுங்கிறது ஓரளவிற்கு இவ்வளவு நாள் நடந்த அந்த ஃபைட் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துரும் அப்படிங்கிறதும் ஒரு காரணம் இருக்கு. அப்ப தொடர்ந்து இவங்க வைத்த வாதங்கள்லாம் இருக்கு இல்லையா? இது சென்னை உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், டெல்லி உயர்நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், உரிமையியல் நீதிமன்றம், இப்படி ஒரு பெரிய சைக்கிள் போயிட்டு போயிட்டு வந்திருக்காங்க இல்லையா? அப்ப அவர்களுடைய அந்த பிரேயர்லாம் இருக்குல்ல, அது என்ன ஆகும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அது அந்த பிரேயரை வந்து அப்படி கடந்துட்டும் போயிட முடியாது. அந்த சிம்பலுக்காக இல்லை, நீங்க சொன்ன மாதிரி ஆர்கே நகருக்கு முன்னாடி இல்லை ஜேஜா ஹிஸ்ட்ரியோ அல்லது ஆர்கே நகர் ஹிஸ்ட்ரியோ ஒன்றை திரும்ப லிட்மஸ் டெஸ்டாக கூட செஞ்சு பார்க்கல. ஈரோடு தேர்தலில் ஒரு வாய்ப்பு இருந்த போது கூட ஓபிஎஸ் ரொம்ப ஜென்டிலாக ஒதுங்கிக்கிட்டார். நான் தான் முடக்கினேன்னு பேர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கிட்டார். அப்போ கூட அந்த ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி காம்படிஷனுக்கும் வழி கிடையாது. இவ்வளவு லாங் பேட்டில், இப்போ கேசிபி இங்கே உட்காந்துருக்காரு, அது வந்து ஒரு பெரிய லீகல் பேட்டில் பண்ணவங்க அவங்கெல்லாம். ஸோ அப்போ அவங்களுக்கு இதோட அடுத்த கட்டம் என்னன்னு ஒரு கொஸ்டின் வரும்ல. அது உண்மைதான். ஆனா அந்த லாங் லீகல் பேட்டில் நடத்துவதற்கான இன்னொரு நோக்கம் என்னன்னா, அதிமுகவின் ரிபல் லீடர்ஸாக அவங்க தொடர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதிமுகவோட அந்த உரிமை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தாவாவிலையும் அவங்க தாவாவை க்ளோஸ் பண்ணாங்கன்னா அவங்க அதிமுக இல்லைன்னு ஆயிடும். எனவே அவர்களுக்கு தொடர வேண்டிய ஒரு அரசியல் நிர்பந்தம் இருக்கு. ஆனால் அடிப்படையில் இதுல நம்ம என்ன பார்க்க முடியும்னா, சமீபத்திய வழக்குகள், இன்னும் சொல்லப்போனா இரட்டை இலை தொடர்பான அந்த 88 இருந்து இன்றைய வரைக்கும் நான் அந்த வழக்கை பார்த்துட்டு இருக்கிறேன். தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன், தொடர்ந்து அதை பற்றி எழுதி கொண்டு இருக்கிறேன். அப்படி என்றால் சின்னம் என்றால் என்ன? சின்னம் என்றால் தேர்தல் ஆணையத்தின் சொத்து. அது கட்சியோட சொத்தே கிடையாது. தேர்தல் ஆணையம் அதை பயன்படுத்திக் கொள்கிற உரிமையே கட்சிகளுக்கு தருகிறது ஒரு சில நிபந்தனைகளின் அடிப்படையில். அது இவ்வளவு சதவீத ஓட்டு வேணும், இவ்வளவு சீட்டு வேணுங்கிற நிபந்தனைகளின் அடிப்படையில் மாநில கட்சி, தேசிய கட்சின்னு 2 வகையான அங்கீகாரங்கள் தரப்படுகின்றன. அப்போ எப்போ வந்து தேர்தல் ஆணையம் தனது சின்னத்துக்கான பயன்பாட்டு உரிமையை நிறுத்தி வைக்கும்? இதுதான் அதுல கேள்வி. அதிமுகவோட சின்னம் இல்லை, இது தேர்தல் ஆணையத்தின் சின்னம். 72, 73 காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் இந்த சின்னத்தை தேர்ந்தெடுக்கும் போது 3 ஆப்ஷன். எம்ஜிஆர் அவர்கள் விரும்பியது சிங்கம் சின்னம். ஆனால் அந்த 3 ஆப்ஷன்ல ஒன்றாக இரட்டை இலை, அது சுயேட்சை சின்னமாக இருந்தது. மாயத்தேவர் அவர்கள் அதை வந்து அது அது நன்றாக இருக்கும் என்று வேட்பாளர் மாயத்தேவர் விரும்பினார். எம்ஜிஆர் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். இப்படிதான் அந்த சின்னத்தோட வரலாறு தொடங்குது. ஆக அடிப்படையில் அது வந்து தேர்தல் ஆணையத்தின் சின்னம், சுயேட்சை சின்னம் பட்டியலில் இருந்தது. இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், பல மாநிலங்கள்ல இரட்டை இலை இன்னமும் சுயேட்சை சின்ன பட்டியலில் இருக்கு. அப்போ ஒருவருக்கு சொந்தமான சின்னம்னா அது எப்படி வந்து இன்னொரு மாநிலத்துக்கான சுயேட்சை சின்ன பட்டியலில் இருக்க முடியும்? தேர்தல் ஆணையத்துக்கான சின்னம் பயன்பாட்டு உரிமை இன்றைய தேதிக்கு அதிமுக இருக்கு. அதிமுகவுக்கு பயன்பாட்டு உரிமை வருவதற்கு முன்னதாக நடந்த வழக்கு நீங்க ஆரம்பத்தில் குறிப்பிட்ட ஈரோடு 1.0 ஈரோடு கிழக்கு முதல் இடைத்தேர்தல், அதுல வந்து கிட்டத்தட்ட சுப்ரீம் கோர்ட் ஒரு பஞ்சாயத்து மாதிரி தான் பண்ணுச்சு. இப்ப கையெழுத்து போடுகிற உரிமை என்பது அன்றைக்கு வந்து அது அவைத்தலைவருக்கு தரப்பட்டது. 2 தரப்பு வந்து மோதி கொண்டிருந்த போது அவைத்தலைவர் தரப்பட்டது. எனக்கு தெரிஞ்சு அது வந்து முதல் முறை. அதற்கு முன்பேவும் அவைத்தலைவர் மதுசூதனன் அவர் அன்று இருக்கும் பொழுது அவர் வகையராக்குன்னு தானே முதல் கட்டமாவே அவங்க கொடுத்தாங்க. அப்பயுமே இல்ல, அவைத்தலைவர் மதுசூதனன் வகையரா அது எப்படி வந்துச்சுனாங்க, தாவால வந்துச்சு மதுசூதனன் வகையரான்னு.
இதுல வந்து சுப்ரீம் கோர்ட்டே வந்து ரெண்டு தரப்பும் வந்து கையெழுத்து போடக்கூடாது, ஏன்னா ஒரு தரப்பு கையெழுத்து போடுற உரிமை வரும்போது அதுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைச்சிருது, அன்ஃபேர் லீகல் அட்வான்டேஜ் கிடைச்சிருது. ஆனா வழக்கு வந்து இங்க கீழமை நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. எனவே சுப்ரீம் கோர்ட் அந்த ஒரு தேர்தலுக்காக மட்டும் அந்த ஏற்பாடு செஞ்சது. அதுக்கு பிறகு வந்த தேர்தல் 2021 தேர்தலில் இரட்டை இலை, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிங்கிற அந்த வரிசைப்படுத்தி தான் 2021 தேர்தல் வந்தது. அதுக்கு பிறகு 2024 தேர்தல் வந்துருச்சு. 2021 தேர்தலில் 2 பேர் இருந்தாங்க அதிமுக, ஒரு ஓபிஎஸ், இன்னொரு வந்து எடப்பாடி பழனிசாமி. இதுல வந்து மனுதாரர்கள் பட்டியல் ரொம்ப மாற்றங்கள் இருக்குங்க. ஒரு தாவால பாத்தீங்கன்னா சசிகலாமாவோட சேர்ந்து பிற மனுதாரர்கள் இருப்பாங்க, இன்னொரு தாவால பாத்தீங்கன்னா சசிகலாமாவுக்கு எதிராக பிற மனுதாரர்கள் இருப்பார்கள். இப்படி இந்த ஆரம்ப கட்ட அந்த இடர்பாடுகள்லாம் தாண்டப்பட்டு விட்டது. இப்போது வந்து நிலைமை என்ன அப்படின்னா, எந்த இடத்துல இந்த புள்ளி தொடங்குது அப்படின்னா, அதிமுகவின் அமைப்பு விதிகளில் செய்யப்பட்ட மாற்றம்ங்கிற அந்த புள்ளியில இருந்து தான் தொடங்குது. அதனாலதான் கேசிபி அந்த பாயிண்ட்டை வந்து அவர் ஸ்ட்ராங் லீகல் பாயிண்டா வச்சிருக்காரு. அதிமுகவின் விதிகளில் செய்யப்பட்ட மாற்றம் செல்லாது, இந்த ஒரே ஒரு பாயிண்ட், அது வேலிட் லீகல் பாயிண்ட், அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா அதை வந்து தேர்தல் ஆணையம் விசாரிக்குமா என்பதுதான் எனக்கு சந்தேகம். பேசலாம்.